கொட்டுக்காளியோட சக்ஸஸை நேற்றும் இன்றைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு போயிருக்கும்போது மொத்தம் 8 அவார்டு அமரனுக்கு கிடச்சிது, 2 அவார்டு கொட்டுக்காளி கிடச்சிது. அதில் ஒன்று பெஸ்ட்டு டைரக்டருக்கானது, இன்னொன்று பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ்க்கானது. பெஸ்ட் ஆக்டரில் சூரியனும் நானும் நாமினேஷனில் இருந்தோம். நான் ஜெயிச்சிட்டேனே, தேங்க்யூண்ணே. அங்கே நான் அது உணர்ந்தேன். 2வது முறையாக அந்த கொட்டுக்காளியோட சக்ஸஸை உணர்ந்தது தங்கச்சி இங்கே பேசும்போது. எங்களெல்லாம் யாருக்காவது தெரியுமான்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். எங்களை எல்லாருக்கும் தெரியுது, அது காரணம் கொட்டுக்காளின்னு சொன்னாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே படம் எடுக்கப்படுது. எத்தனையோ பேர் தேட்டரில் எங்கள் மூஞ்சி வராதான்னு கேட்குறாங்க. இதை வந்து நீ தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம். இந்த தேட்டரில் இல்லை, நாங்கள் உலகம் ஃபுல்லாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம் கொட்டுக்காளியை. பெர்லினில் பார்த்தாங்க, ஜப்பானில் பார்த்தாங்க, ரஷ்யாவில் பார்த்தாங்க. நீங்கள் ரஷ்யாக்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் தான் என்னோட ஜாஸ்தி ஃபேமஸாக இருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள் அந்த பக்கம் பெர்லின், ரஷ்யாலெலாம். அதுக்காக தான் அந்த படம் பண்ணோம். ஸோ கொட்டுக்காளியோட சக்ஸஸ் இன்றைக்கி ரொம்ப நிறைவாக நான் உணர்ந்திருக்கேன். இன்னும் அந்த மாதிரி படம் வரும். அதுக்கடுத்து தாய் கிழவி, நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு பண்ணும்போது ஒரு படம் நல்லா பண்ணோம் இந்த டீம்னு சொல்லி கார்த்திக் வேணுகோபாலுக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் திருப்பி இந்த கம்பெனிக்கு திரும்ப செஞ்சுருக்க, அது எப்படி சொல்கிறேன்னு தெரில, அந்த நன்றியா என்ன வேணாலும் சொல்லலாம். அதுதான் இந்த தாய் கிழவி. இப்படி ஒரு கதையை அவர் கேட்ட உடனே என்கிட்ட வந்து பிரதர் ஒரு கதை இருக்குது பிரதர். அவர் கூட தான் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் அது ஏதோ ஒரு சிங்க் அவருக்கு எனக்கும். அவர் ஒரு வித்தியாசமாக பேசுவாப்பில், நான் ஒரு வித்தியாசமாக பேசுவேன். அது எங்களுக்குள்ளே ஒரு சிங்க். இப்படி ஒரு கதை இருக்குது கேளுங்கன்னு சொன்னார். ஓகே சிவா, ஓகே கார்த்தி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். யார் ஹீரோ, யாரை மைண்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு தயக்கம், எதுவுமே சொல்லாமல் பிரதர் நீங்கள் கேளுங்க பிரதர், கேட்டால் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன்னு சொல்லி சிவாவை கூட்டிகிட்டு வந்தார். சரி சிவா நான் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு சிவாட்ட நரேஷன் ஆரம்பித்து ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே எனக்கு இதுதான் கதை, இதை தான் படமாக பண்ணணும். இதில் வந்து இந்த கதை, இதில் யார் ஹீரோன்றது முக்கியம் இல்லை, இந்த படத்தில் நடிக்கிற அத்தனை பேருமே ஸ்டார்ஸ். அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அதனால இந்த கதையை உடனே பண்ணுறோன்னு அவர்கிட்ட சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு சிவா நம்ம பண்ணுறோம் எல்லாம் சொல்லிவிட்டு சைன்லாம் பண்ணிவிட்டு நான் கலைகிட்ட சொன்னதை தான், சிவா நம்ம இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் யாரையுமே 2 ஃபிலிம்னு சைன் பண்ணதே இல்லை, சிவாவை 2 ஃபிலிமுக்கு சைன் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க சேயோன் வந்து இப்போ தாய் கிழவி அவுட்டை பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவரோட படம் பண்ணோன்னே. இவர்கிட்ட ஃபஸ்ட் நாள் கதை கேட்ட அன்னைக்கு நான் டிசைட் பண்ணது இவரோட அடுத்த படம் நான் அதில் ஹீரோவாக நடிக்கிறேன்றது. அதை நான் வந்து சிவாட்ட ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் சொன்னேன். நான் கலைகிட்ட சொல்லிட்டேன், இப்படி ஒரு ரூரல் ஸ்கிரிப்டு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் ஊருக்கு போன மாதிரி, எங்கள் அம்மாச்சி ஊருக்கு போன மாதிரி, பிரான்மலைக்கு போன மாதிரி ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தாரு சிவா. இது ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும், இது இந்த படம் சிறப்பாக வரும், அதே மாதிரி நம்ம ஒரு படம் ஹீரோவாக நடிக்கிறோன்றது தான். ஸோ சிவா உங்களுடைய நரேஷன், உங்களுடைய ரைட்டிங், இதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்சது உங்ககிட்ட இருக்க அந்த ஜென்யூனிட்டி. அது ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஒருவேளை நிறையா இருந்தால் கூட இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்கோ சிஸ்டம் அதை குறைச்சிக்கிட்டே தான் வரும் அது. ஆனால் அது உங்களுக்கு நடக்க விடாமல் பார்த்துக்க வேண்டியதான் என் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் பார்த்துக்குவேன். அந்த ஜெனுவினிட்டி இந்த ஸ்கிரிப்டில் இருந்தது தான் எனக்கு இவ்வளோ பேரும் புகழ்கிறதுக்கு காரணம். இது வந்து இந்த கேரக்டர் ஜாஸ்தி சொல்லணும், இந்த கேரக்டர் இறக்கி சொல்லணும் அப்படிலாம் இல்லாமல் மொத்த கேரக்டர்ஸும் ஒரு ஃபேமிலி மாதிரி எடுத்துகிட்டு போய் மொத்தமாக எழுதியிருக்காங்கல்ல. உலகநாயகன் கமல் சார் படம் பார்த்துட்டு சிவாட்ட சொன்னது வந்து, இந்த படத்தில் நிறைய நட்சத்திரங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சேரும். அது அந்த ஜெனுவினிட்டி தான் இந்த ஸ்கிரிப்டை பண்ணணும்னு தோணுது, அந்த ஜெனுவினிட்டி தான் உங்களோட பயணிக்கணும்னு தோணுது. நீங்கள் எடுத்தது தான் எனக்கு இப்படி டெக்னீஷியன்ஸ் வேணும்னாரு. ஓகே, காஸ்டிங் மட்டும் அவர் ஒரு காஸ்டிங் கொண்டு வந்திருந்தார். இல்லை இது வந்து நம்ம இப்படி பண்ணலாம், அப்போ தான் இன்னும் வைடராக ரீச் ஆகும் அப்படிங்கிறத வச்சு பண்ணது. அப்புறம் ஃபைனலாக யார் இந்த ரோலை பண்ண போகிறாங்கன்னா ராதிகா மேம் அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், ஆனால் இந்த மேக்கப் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குன்போது மேம் இது இந்த படம் பார்த்த எல்லாரும் நாங்கள் சொல்கிறோம், பட் இந்த படம் பார்த்த இதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களை தவிர இதை பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஆள் கிடையாது மேம் இந்த ரோலை பண்ணுறதுக்கு. இதை நாங்கள் வந்து ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ ஹீரோலையோலாம் சொல்ல மேம், ஒரு ரசிகனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேம். உங்களுடைய அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா நடுவில் என்னாச்சுன்னா அவங்களுக்கு நீ ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பெயின் குறையும்னு சொன்னாங்க. அதனால மேம் வந்து கேட்டிருந்தாங்க அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு. பட் நடிச்சிட்டு இருக்க எல்லாருமே, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். நீங்கள் அவங்க டேட்டை இப்போ 10 நாள் விட்டிங்கன்னா திரும்ப எல்லாரையும் அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன், கலை ப்ரோ எதுவுமே பேசாதீங்க மேம்கிட்ட, காலில் படார்னு விழுந்துருங்க, வேறு வழியே கிடையாது, இதை மிஸ் பண்ணுன்னா நமக்கு கிடைக்காது, நீங்கள் மேம்கிட்ட போய் சொல்லணும். அப்புறம் மேம்கிட்ட எக்ஸ்பிளைன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. மேம் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்க போர்ஷன் மட்டும் அப்புறமா எடுத்துக்கிறோம், அதில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, மற்றதெல்லாம் எல்லாரோடையும் எடுத்து முடிச்சிடறோன்னு சொல்லி ஒரே ஸ்கெடியூலில் எடுத்து முடித்தோம். அப்படி பண்ணாதான் இது பண்ண முடியும். ஏன்னா
இன்னைக்கு நம்ம இந்த பக்கம் உட்காந்து படம் நல்லா வந்திருக்குன்றதுக்கு அப்புறம் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கேல்குலேஷனுக்கு அது கரெக்டாக வந்து சேரணும், அந்த டேஸ்க்குள்ளே முடிக்கணுன்ற நிறையா ப்ரெஷர் இருந்தது. பட் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் எல்லாருடைய சப்போர்ட்லேயும் சிவா வந்து என்ன டேட்டில் படம் முடிக்கிறேன்னு சொன்னாரோ அந்த டேட்டில் படத்தை முடிச்சாரு. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.